தேர்ச்சி 16, தேர்ச்சி மட்டம் 16.1. இந்த 16 என்பதுதான் மனித வள முகாமைத்துவம் என்றது பார்க்க போகிறோம். முகாமைத்துவத்தின் கடைசி வகை. இந்த 16.1க்குள் நாங்கள் படிக்க போகிறது மனிதவள முகாமைத்துவம் என்றால் என்ன, மனிதவள முகாமைத்துவத்தின் சிறப்பு பண்புகள், மனிதவள முகாமைத்துவத்தின் நோக்கங்கள், மனிதவள முகாமைத்துவத்தின் முக்கியத்துவங்கள், மனிதவள முகாமைத்துவத்தின் கருமங்கள். இந்த மனிதவள முகாமைத்துவம் என்பது அனைத்து மாணவர்களுக்கும் எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு. அதாவது நீங்கள் ஏஎல் பரீட்சை எடுத்த பின் ஏதேனும் ஒரு வேலைக்கு போகின்ற போது உங்களிடம் என்ன கேட்பார்கள், நீங்கள் என்னென்ன கொண்டு போக வேணும், ஒரு நேர்முக பரீட்சைக்கு நீங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்ற முழு விடயத்தையும் உள்ளடக்கிய ஒரு மனிதவள முகாமைத்துவ நோட்ஸ். எனவே அனைவருக்கும் எதிர்காலத்தின் சாதாரண வாழ்க்கைக்கு தேவையான தலைப்பைத்தான் படிக்க போகிறோம். இந்த மனிதவள முகாமைத்துவத்தில் தேர்ச்சி மட்டம் 12 இருக்குது. ஆகவே 2 தேர்ச்சி மட்டங்களையும் ஒன்றாக சேர்த்து வீடியோவை விடலாமல் யோசிக்கிறேன். மனிதவள முகாமைத்துவம் என்றால் என்ன? ஒரு நிறுவனத்தின் இலக்கை அடையும் பொருட்டு நிறுவனத்தின் மனித வளங்களை, நிறுவன வளங்களை அல்ல, நிறுவனத்தின் மனித வளங்களை, அதாவது ஊழியர்களை திருப்திப்படுத்தல், அபிவிருத்தி செய்தல், இதன் மூலம் அவர்களை வினைத்திறன் உள்ள ஆட்களாக மாற்றி நிறுவனத்தின் நோக்கையும் இலக்கையும் அடைவதற்கு உதவுகின்ற முகாமைத்துவ பணிதான் மனிதவள முகாமைத்துவம். எனவே மனித வளத்தை திட்டமிடல், மனித வளத்தை ஒழுங்குபடுத்தல், மனித வளத்தை வழிநடத்தல், மனித வளத்தை கட்டுப்படுத்தல் என்ற கருமங்களை கொண்ட முகாமைத்துவம் தான் மனிதவள முகாமைத்துவம். இந்த மனிதவள முகாமைத்துவத்துக்கு அடுத்துதான் நாங்கள் பார்க்கறது மனித வளம் என்றால் என்ன. திறமை, அனுபவம், ஆற்றல் கொண்ட ஒரு மனித சக்தி தான் மனித வளம். அதாவது பொருளாதார தன்மை அல்லது பொருளாதார பெறுமதியை கொண்ட மனித வளமே மனித வளமாகும். மனிதர்களே மனித வளமாகும். ஆகவே அவரால் எதென்றாலும் ஒரு பொருளாதார அனுகூலம் இருக்குமா இருந்தால் அதைத்தான் நாங்கள் இங்கே மனித வளம் என்றமே தவிர மனிதர்கள் எல்லாரையும் மனித வளமாக எடுப்பதில்லை. இந்த மனித வளத்தின் பண்புகள் என்று ஒரு 10 பண்பு சொல்லப்பட்டுக்கு. அது சின்ன விடயம், அதை நீங்கள் ஒன்றாக எழுதி படிக்கலாம். மனிதவள முகாமைத்துவத்தின் நோக்கங்கள். மனிதவள முகாமைத்துவத்தின் நோக்கத்தை டக்கண்டு திடீரெண்டு 5 சொல்கிறேன். அதை 2ஆக பிரிக்கிறோம். பொது நோக்கங்கள், சிறப்பு நோக்கங்கள். இப்படி ஒரு நோட்ஸை நாங்கள் இப்பொழுது தான் பார்க்குறோம். மனிதவள முகாமைத்துவத்தின் நோக்கம் என்றதை நோக்கத்தை இப்படி 2ஆக பிரித்து பார்க்குறது இவ்வளோ காலத்தில் இந்த முறை தான். இப்போ மனிதவள முகாமைத்துவத்தின் பொது நோக்கங்கள் அவை. அந்த பொது நோக்கங்கள் ஒன்று வணிகத்தின் வெற்றியை உச்சப்படுத்தல், 2வது பொருத்தமான திருப்திகரமான ஊழியர்களை பயன்படுத்துதல், 3வது ஊழியர்கள் ஊடாக பயனிடக்கூடிய அவர்களை தொடர்ந்து நிறுவனத்தில் தக்க வைத்தல். ஊழியர்களை தொடர்ந்து நிறுவனத்தில் தக்க வைத்தலும் பொது நோக்கத்தில் உண்டு. மனிதவள முகாமைத்துவத்தின் சிறப்பு நோக்கங்கள். அந்த சிறப்பு நோக்கத்துக்குள்ள ஒரு 10 இருக்குது. அதில் 1-2 வாசிக்கிறேன். ஊழியர்களின் உற்பத்தி திறனை அதிகரித்தல், ஊழியர்களின் அர்ப்பணிப்பை ஏற்படுத்தல், ஊழியர்களின் வினைத்திறனை கூட்டுதல் என்று. இப்போ பொது நோக்கத்துக்கும் சிறப்பு நோக்கத்துக்கும் என்ன வேறுபாடு நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து படித்தோம்டா யோசிச்சிரண்டா. சிறப்பு நோக்கங்கள் பெறுபேறாக இருக்குது. ஆனால் பொது நோக்கங்கள் என்பது அவர்களுக்கு தேவையானதை ஒரு இலக்காக கொண்ட நோக்கங்களாக இருக்கும். சிறப்பு நோக்கம் வந்த பெறுபேற்றை வைத்துக்கொண்டு சொல்வது. அதெல்லாம் நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து படிக்கணும்னு நான் சும்மா சொன்னேன். மனித முகாமைத்துவத்தின் முக்கியத்துவங்கள் என்ன, நன்மைகள். அந்த நன்மைகள் ஒரு 7 நன்மை தொகுத்திருக்கிறேன். மனித வளங்களை அதில் 1-2 வாசிக்கிறேன். மற்ற வளங்களோடு ஒப்பிடமிடத்து மனித வளங்கள் செயல்திறன் மிக்கதாக இருக்கும். ஏன்னா மற்ற வளத்தையே ஒழுங்குபடுத்துவர் மனிதன் தானே. ஆகவே அந்த மனித வளத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தினால் நிறுவனத்தின் வினைத்திறன்கள் கூடும். மற்ற வளங்களின் பெறுமதியை அதிகரிக்கிறதுக்கு மனித வளம் தேவை. மற்ற வளம் என்றால் நிலம், மூலதனம், முயற்சி, மற்றது அறிவு, அவையெல்லாம் மற்ற வளம். இவ்வாறு மனித வள முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம் என்னென்றால் மனித வளத்தை வைத்துக்கொண்டு தான் மற்ற வளங்களே செயல்படுத்தப்படுவதால்
அவற்றை வைத்துக்கொண்டு கூறப்பட்ட 7 விடயங்கள் இருக்குது மனிதவள முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம். அடுத்த விடயம் மனிதவள முகாமைத்துவத்துடன் தொடர்புடைய கருமங்கள். அதை சுருக்கமாக சொன்னால் மனிதவள முகாமைத்துவத்தின் தொழிற்பாடு. ஒரு மனிதவள முகாமைத்துவம் என்றது என்னென்ன செய்யுது என்றால் அதுதான் பிரதான விடயம். 15 விடயங்களை ஒரு மனிதவள முகாமைத்துவம் செய்யும். அதை பற்றி ஒன்றா படிப்பதுதான் நாங்கள் அடுத்த தலைப்பு. ஆகவே இது ஒரு பிரதான விடயம். 15 விடயங்களை செய்கின்ற ஒரு கருமந்தான் மனிதவள முகாமைத்துவம். அப்போ அந்த 15 விடயங்களும் அவை: 1 தொழில் உருவாக்கம், 2வது தொழில் பகுப்பாய்வு, 3வது மனிதவள திட்டமிடல், 4வது ஆட்சேர்ப்பு, 5வது தெரிவு செய்தல், 6வது இணைத்து கொள்ளல், 7வது தொழில் அமர்த்துதல், 8வது கொடுப்பனவு முகாமைத்துவம், 9வது செயலடைவு முகாமைத்துவம், 10வது பயிற்சியும் அபிவிருத்தியும், 11 ஊழியர்களின் அசைவு, 12 ஒழுக்க முகாமைத்துவம், 13 சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு முகாமைத்துவம், 14 மனக்குறைகளை கையாளுதல், 15 தொழில் உறவு. இதுதான் நீங்கள் காலத்தில் வேலைக்கு போகின்ற போது அந்த நிறுவனத்திலிருந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற உங்களுக்கான இது. அதாவது தொழில் உருவாக்கம் என்னென்றால் சுருக்கமாக சொன்னால் அந்த நிறுவனம் என்ன தொழிலை செய்ய போகுதுன்றதை, எந்த உற்பத்தியை செய்ய போகுது என்பதை தீர்மானித்து அதுக்கேற்ற மாதிரி தான் தொழிலாளர்களை எடுக்கணும். புடவை உற்பத்தியில் வேலை செய்கிறவரை கொண்டு அரிசி உற்பத்திக்கு பயன்படுத்துகிறார். அதுதான் தொழில் உருவாக்கம். இந்த தொழில் பகுப்பாய்வு, என்னென்ன உற்பத்திக்கு என்னென்ன எவ்வளவு ஊழியரை நாங்கள் பயன்படுத்த போகிறோம்னா பகுப்பாய்வு 2. 3வது மனித வளத்தை திட்டமிடல். ஒவ்வொரு உற்பத்தி குழுவுக்கும் ஒவ்வொரு உற்பத்தி துறைக்கும் எவ்வளவு பேர் ஊழியர் தேவை, அப்படி தான் திட்டமிடல். பின்பு ஆட்சேர்ப்பு, உள்ளக ஆட்சேர்ப்பு, வெளியக ஆட்சேர்ப்பு என்று உள்ளுக்கு இருந்து ஆக்கள் எடுக்கலாம், வெளியில் விளம்பரம் செய்தும் எடுக்கலாம். ஆட்சேர்ப்புக்கு பிறகு அதில் பொருத்தமான ஆளை தெரிவு செய்தல் 5வது. பொருத்தமான ஆளை தெரிவு செய்த அப்புறம் அவரை வேலைக்கு இணைத்து கொள்ளல் 6வது. வேலைக்கு இணைத்த பிறகு அவரை வேலையை அவர் வேலைக்கு ஏற்ற போகிறோம் அவர் வந்து சைன் பண்ணால் தான் அவர் வேலையில் அமர்த்துதல் 7வது. வேலையில் ஈடுபட்டு கொண்டு கேட்க அவருக்கு சம்பளம் கொடுக்கணும், அதான் பணக்கொடுப்பனவு 8வது. பணக்கொடுப்பனவு செய்த பிறகு என்ன செய்யணும்னா இவர் அந்த துறைக்கு பொருத்தமானவராண்டு செயலடைவு, அவற்றை பெறுவராக செயலடைவு முகாமைத்துவம். 10வது அவருக்கு செயலடைவு காணாட்டிக்கு அபிவிருத்தியும் பயிற்சியும். அது அபிவிருத்தி பயிற்சி பிறகும் அவர் அதை செய்யலைன்னா அவரை வேறு இடத்துக்கு வேறு துறைக்கு மாற்றுவதும் அல்லது வேலையிலேருந்து நிப்பாட்டு. அப்போ ஊழியர் அசைவு. பிறகு ஊழியர்களுடைய ஒழுக்க முகாமைத்துவம். அடுத்தது ஊழியர்களுக்கான பொருத்தமான பாதுகாப்பு முகாமைத்துவம். ஊழியர்களோட குறைபாடுகளை கேட்கணும். 15வது தொழில் உறவு. இவ்வாறுதான் இருக்கிறது தான் ஒரு மனிதவள முகாமைத்துவத்தின் பிரதான விடயம். இது 16.1. 16.2க்குள்ளே நான் சொன்ன மாதிரி அந்த 16.1 சொன்ன அந்த 15ஐயும் இனி பிரித்து படிக்கிறது தான் இந்த மற்ற யூனிட்டாக இருக்கும். 16.2க்குள்ளே தொழில் உருவாக்கம், தொழில் பகுப்பாய்வு, தொழில் விவரம் நியமனம், தொழில் விவர நியமன கடிதம் என்ற விடயங்கள் அதை நான் சொன்ன மேலே சொன்னவற்றை படிக்க போகிறோம். அப்போ தொழில் உருவாக்கம் என்று சொன்னால் தானே 15ல் முதலாவது. அந்த தொழில் உருவாக்கம் என்றால் என்ன? தொழில் உருவாக்கத்தை தொழில் வடிவமைப்புன்னு சொல்லலாம். தொழில் உருவாக்கம் என்றால் என்ன? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தொழில் ஒன்றை அமைப்பது தொழில் உருவாக்கம். குறிப்பிட்ட நோக்கம் ஒன்றை நிறைவேற்றும் பொருட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட வேலையாட்களை அலகொன்றை தயாரிப்பதே தொழில் உருவாக்கம். அது தயாரித்த பின் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள், கடமைகள், பொறுப்புகளை தயாரிப்பதே தொழில் உருவாக்கமாகும். பணிகள் இங்கே வேறு, கடமைகள் வேறு. பணிகள் வேறு, இங்கே கடமைகள் வேறு. அது நம்ம என்ன வேறுபாடுன்னு பேர்ந்து பார்க்கலாம். பணியும் கடமையும் ஒன்று தானே சார் வேண்டா இல்லை. இங்கே பணி வேறு, கடமை வேறு. இது தொழில் உருவாக்கம் என்றால் என்ன? தொழில் உருவாக்கத்தில் தொழில் மற்றும் தொழில் உருவாக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். தொழிலுக்கும் தொழில் உருவாக்கத்துக்கும் வித்தியாசம். பணிகள், கடமைகள், பொறுப்புகளை உள்ளடக்கிய கர்மமே தொழில். அதுதான் ஜொப் டிசைன் என்றதான் தொழில் உருவாக்கம். வேலை பணிகள், பணித்துறை தொழிற்பாடு, பணி உறவு, வெகுமதி, தகமை, திறன், அறிவு, தொழில் அனுபவம் என்பவற்றை கொண்ட தொகுதி தொழில் உருவாக்கம்.
ஒரு ஊழியர் செய்ய வேண்டிய பணி, கடமை, பொறுப்பு மட்டும்தான் தொழில். அந்த தொழிலுக்கு தேவையான வேலை, பணிகள், பணித்துறைகள், உறவுகள், வெகுமதி, தகமை, திறமை, தொழில் அனுபவம் என்பவற்றை கொண்ட ஒரு தொகுதி தொழில் உருவாக்கம். அப்போ தொழிலுக்கும் தொழில் உருவாக்கத்துக்கும் என்ன வேறுபாடு, ஜொப்புக்கும் ஜொப் டிசைனுக்கும் என்ன வேறுபாடுன்னு நாங்கள் பார்த்துக்கிறோம். அடுத்த விடயம் பணி. பணிக்கும் கடமைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போகிறோம். பணி என்பது நடத்தைகளை கொண்ட ஒரு செயல்பாடு. பணி என்பது அவர் செய்கிற அவருடைய நடத்தை, வேலை செய்வதற்கான செயல்பாடுகளை கொண்டிருப்பதாகும். அதாவது அந்த தொழிலை செய்வதற்கான நடத்தை அவரிடம் இருக்குமாக இருந்தால் அதுதான் பணி. கடமை என்பது அநேகமாக நடவடிக்கைகளை உள்ளடக்கிய தனிநபரால் நிறைவேற்றக்கூடிய ஒரு செயல்பாடு. அவருக்கு அந்த நடத்தை இருக்கின்றது பணி. அந்த நடத்தையை வைத்துக்கொண்டு அவரால் நிறைவேற்றப்படுவது கடமை. ஒரு சின்ன வித்தியாசம்தான் நான் கவனமாக பார்க்க வேண்டும். அதான் அந்த பணி. அடுத்தது பொறுப்பு என்பது என்னென்றால், ஒரு பணியொன்றை உருவாக்கியவாறு அதில் எதிர்பார்க்க வேண்டிய பெறுபேறுகள் என்ன என்பதை உறுதிப்படுத்துவது பொறுப்பு. ஆகவே கடமை வேறு, பணி வேறு, பொறுப்பு என்பது என்னென்னு பார்த்துக்கிறோம். இவைதான் 16.2 தொழில், பணி, கடமைக்கான வேறுபாடு. தொழில் பகுப்பாய்வு இந்த 16.2 அடுத்தது. தொழில் பகுப்பாய்வண்ட நிறுவனம் ஒன்றில் பணிகள், கடமைகள், பொறுப்புகள் இந்த மூன்றும் அடிக்கடி சொல்லுவன். பணிகள், கடமைகள், பொறுப்புகள் என்பன தொடர்பாகவும் அத்தொழிலை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு தேவையான ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய தகமைகள், பண்புகள் என்பவற்றை ஒழுங்குபடுத்துவது தொழில் பகுப்பாய்வு. இதுக்கு இவர் பொருத்தமானவரா, இதுக்கு இந்த விடயத்தை இவரை நியமிக்கலாமா என்ற ஒரு ஆய்வு செய்வது பகுப்பாய்வு. எனவே தொழில் பகுப்பாய்வு மூலம் பெறப்படும் தகவல்கள், அந்த ஆய்வு செய்தால் பெறப்படும் தகவல்கள் 2 பிரதானம். ஒன்று தொழில் விவரணம், 2வது தொழில் நியமம். தொழில் விவரணம், தொழில் நியமம் இதெல்லாம் அடிக்கடி வார கேள்விகள் கவனம். தொழில் விவரணம் என்றால் என்ன, தொழில் நியமம் என்றால் என்ன? தொழில் விவரணம் என்பது இதுதான். தொழில் ஒன்றுக்குரிய பணிகள், கடமைகள், பொறுப்புகள், வேலை நிபந்தனைகள், வேலை நேரம், தொழிலின் தன்மை, யாருக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற விவரங்களை உள்ளடக்கிய கூட்டு என்றால் ஒரு பேப்பர், ஒரு ஆவணம், கூட்டு தொழில் விவரணமாகும். இந்த தொழில் விவரணத்துக்குள்ளே என்ன இருக்குமெண்டா, பதவியின் பெயர், சேவை பிரிவு, பதவியின் பேர் என்றா கிளாக்கா அல்லாட்டி சுப்போசியரா என்றது, சேவை பிரிவண்டா அவர் எந்த பகுதிக்குள்ளே போட போகிறோம் என்றது. அப்போ பதவியின் பெயர், சேவை பிரிவு, தொழிலின் தன்மை, பதவிக்குரிய பணிகள், கடமைகள், பொறுப்புகள், சேவை நிபந்தனை, வேலை செய்ய வேண்டிய காலம், பொறுப்பு கூற வேண்டிய நபர், மேற்பார்வை, செயல்திறன் மதிப்பீடு, பதவியை நிரந்தரமாக்கல், இவ்வளத்தையும் கொண்டதுதான் தொழில் விவரணம். இந்த தொழில் விவரம் ஒன்றின மாதிரி வடிவத்தை நான் பக்கத்தில் கீறியிருக்கிறேன். இந்த சொல்லப்பட்டது தான் ஒரு தொழில் விவரணத்தை தான் நாங்கள் பக்கத்தில், அதாவது அந்த அப்ளிகேஷன் போக மாதிரி இருக்க வேண்டிய யோசிங்கவன், அப்படிப்பட்ட அந்த இது எப்படி மாதிரி வடிவத்தில் இருக்க மாட்டேதை பக்கத்தில் மாதிரி வடிவத்தில் தந்திருக்கிறேன். தொழில் விவரணத்தின் மாதிரி வடிவம் பாருங்க. அதில் ஒரு பாக்ஸ் ஒன்று அடித்து அந்த மாதிரி வடிவம் அப்போ பதவியின் பெயர், சம்பள எழுத்து விளைஞர் என்ற ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிறேன். தொழில் இலக்கம் 460 என்ற ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிறேன். தொழிலின் தரம் 2வது தகுதிக்குள்ள வார, தொழில் திணைக்களம் நிர்வாக பிரிவில் வேலை செய்கிறார். நெருங்கிய முதல்வர், இவர் சம்பள எழுத்தாளர் தானே, அப்போ இவருக்கு நெருங்கிய முகவரார் பிரதான எழுத்தாளர், எழுத்து விளைஞர். கீழ்நிலை ஊழியர்களுக்கு பதவி, இவருக்கு இல்லை, இவ்வளவு தான் அவற்றை வேலை. அடுத்தது பணிகள், கடமைகள், பொறுப்புகள், தன்மை என்பதையெல்லாம் குறித்து ஒரு தொழில் விவரணம் என்பது நீங்கள் யோசிங்கோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி மாதிரி வடிவம் இருக்குமென்றதை வடிவமைத்து காட்டப்பட்டதான் தொழில் விவரணம். தொழில் நியமம் அல்லது தொழில் குறிப்புரை, தொழிலொன்றை வினைத்திறனாகவும் செயல்திறனாகவும் நிறைவேற்றுவதற்கு தொழிலை செய்பவரிடமிருந்து இருக்க வேண்டிய அடிப்படை தகமைகள், அதுதான் தொழில் நியமம் அல்லது தொழில் விவரணம். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்களா,
உங்களுக்கு வேலைக்கு என்னென்ன வேலை நீங்கள் உங்களை நாங்கள் நிர்வாக பதிக்குள்ளே போடுறோம், இவ்வளோ நிலம் வேலை செய்யணும், இவ்வளோ சம்பளம் என்று சொல்கிறது அது தொழில் விவரணம். ஆனால் அந்த பகுதிக்குள்ளே உங்களை வேலைக்கு எடுக்கிறேன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்ற ஆறாவது தொழில் நியமனம். நியமனம் இல்லை நியமம். நியமம்ண்டா என்ன, இப்படி இருக்கணும் என்றதான் நியமம். ஆகவே தொழில் நியமம். அந்த தகுதிக்குள்ளே அந்த பகுதிக்கு உங்களை வேலை எடுக்கிறேன்னால் இந்த நியமங்கள் இருக்கணும். ஒன்று கல்வி தகமை, சும்மா அடுப்பமே அது கேட்கணும். காப்போத்தா உயர்தர பரீட்சையில் 3 பாடங்களும் திறமை செற்றி பெற்றிருக்க வேண்டும், அது நியமம். அப்போ அதுதான் அந்த தொழில் நியமத்துக்குள்ளே வருவது. ஒன்று கல்வி தகமை, தொழில்சார் தகமை. இதுக்கு முதலில் இந்த அனுபவம் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டை தாங்க கொண்டு கொடுப்பினம். தேக ஆரோக்கியம், மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அனுபவம், அடுத்த சிறப்பு தேர்ச்சி, மொழி அறிவு. உங்களுக்கு ஒரு மொழி தெரியுமா, பன்மொழி தெரியுமாடா, மொழி அறிவு. மனப்பாங்கு, அவர் மற்றவர்களோட நடந்து கொள்கிற மனப்பாங்கு. அடுத்தது பொது அறிவு சோதனை வைப்பாங்க, நுண்மதிப்பு சோதனை வைப்பாங்க, தொழில்நுட்ப அறிவை சோதிப்பாங்க. இது தொழில் நியமம். ஒரு தொழில் ஒன்றை செய்வதற்கு அவருக்கு இருக்க வேண்டிய நியமங்கள் என்னென்று சொல்லித்தான் இது. இந்த நியமத்தின் மாதிரி வடிவமும் பக்கத்தில் இருக்குது. நியமத்தின் மாதிரி வடிவமும் பக்கத்தில் இருக்குது. தொழில் நியமனத்தின் மாதிரி வடிவம் சரியானே. அதில் அந்த மாதிரி வடிவத்துக்குள்ளே எப்படி இருக்கும், நான் சொன்ன அந்த வடிவத்தை மாதிரி வடிவத்தில் எப்படி இருக்கும் என்று அங்கே தெளிவாக காட்டப்பட்டது. அப்படி தொழில் நியமம், பதவியின் பெயர். நான் முதல் சொன்ன அந்த உதாரணத்தை இங்கேயும் போட்டுக்கிறேன். சம்பள எழுத்துடைஞர், தொழிலக்கம் 460, தரம் 2, தொழில் திணைக்களம் நிர்வாகப் பிரிவு, நெருங்கிய முகவர் பிரதான எழுத்தாளர், கீழ்நிலை ஊழியர் பதவி இல்லை. அதாவது இவ்வளவும் விவரணத்தில் இருந்தது. விவரணத்துக்கும் நியமத்துக்கும் உள்ள விட்டியானும் இனி கீழே வர்றதா. இங்கே கீழே வர்றத பாருங்கோ. கல்வி தகமை, காப்போத்தா சாதன பரீட்சைகள் கணிதம் உட்பட பாடங்கள் சித்தி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிடும். கல்விய தகமை. அடுத்தது தொழில் தகமை, எங்கென்றாலும் ஒரு வேலை செய்திருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்கணும். அடுத்தது அனுபவம். அப்படி நியமத்துக்குள்ளே வருவது என்னென்றால் அவருடைய தகுதி, கல்வி சார்ந்த, தொழில் சார்ந்த, அனுபவம் சார்ந்த தகுதிகளை உறுதிப்படுத்தி தயாரிக்கப்படுகின்ற ஒரு ஆவணம் அல்லது விண்ணப்பம்தான் என்ன சொல்கிறோம், தொழில் நியமனம். நியமனம் என்று சொல்கிறேன் தவறு. நியமம் வேறு, நியமனம் வேறு. நியமனம் என்றால் அவரை வேலைக்கு கொண்டு வார், நியமம் என்றால் இப்படி இருக்கணும்னு சொல்கிறார். ஆகவே வார்த்தைகள் மாறினாக்க நீங்கள் உயர்தர மாணவர்கள் கவனமாக. நியமம் என்னமோ அவரை நாங்கள் வேலைக்கு எடுக்கிறது. நியமனம் இப்போ இதெல்லாம் சரி வந்து அவருக்கு இன்டர்வியூ எல்லாம் வச்சு நேர்மை உரையாடல் வச்சு அவரும் ஓமன்று சொல்லி வந்தால் அப்புறம் நியமனம். நியமத்துக்கும் நியமனத்துக்கும் உள்ள தமிழ்கள் விளங்கணும். நியமம்ண்டா இப்படி இருக்கணும், நீங்கள் எங்களோட வேலைக்கு வாரண்டா இப்படி இருக்கணும், அதெல்லாம் ஏற்றுக்கொண்டா அப்புறம் நியமிப்பது. இவைதான் 16.1 16.2.